நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். தற்போது நாம் பார்க்கக்கூடியது வைகாசி மாத ராசி பலன்கள். வைகாசி மாதத்தில் கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குது, ஸோ இந்த வைகாசி மாதத்தில் 12 ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வைகாசி மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வைகாசி மாதம் அப்படின்னு எடுத்துட்டாலே பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு மாதமாக இருக்கிறது. வைகாசி விசாகம் என்று சொல்லக்கூடிய ஒரு நாள், ரொம்ப விசேஷமான நாள். இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் இந்த வைகாசி மாதங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு மாதமாக இருக்கும். 9/6/2025 திங்கட்கிழமை அன்னைக்கு வைகாசி விசாகமானது வருது. அதே போல் இந்த வைகாசி விசாகத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு சனி பிரதோஷம் வருது. ஒரு சனி பிரதோஷம் பார்க்க பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் 108 சிவாலய தரிசனம் செய்த பலன் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சனி பிரதோஷம் ரொம்ப விசேஷமானதாக கருதப்படுகிறது. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அக்னி நட்சத்திர நிவர்த்தி அப்படிங்கிறது முடிகிறது. இந்த வைகாசி மாதத்தில் அக்னி நட்சத்திர நிவர்த்தி ஆகுது. அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அமாவாசையும் கிருத்திகையும் ஒன்றா வருது. ரொம்ப விசேஷமான ஒரு நாள். பித்திருக்களுக்கு செய்யக்கூடிய பூஜையும் கிருத்திகையும் ஒன்றா வருது. ஸோ இந்த நாள் நீங்கள் பயன்படுத்தி பித்திருக்களுக்கு செய்ய வேண்டியதை தனியாக செய்தல், அதே போல் முருகப்பெருமானுக்கு செய்கிறத அழகாக நீங்கள் பூஜை செய்தீங்க. ஆனால் ரொம்ப 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 சிறப்பு. கிருத்திகை நட்சத்திரமும் அமாவாசையும் ஒன்றா வருது. ரொம்ப விசேஷமான ஒரு நாளாக கருதப்படுகிறது. இந்த கிரக நிலைகள் அப்படின்னு சொல்லும்பொழுது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எந்தெந்த ராசிகள் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் முதலாவதாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது சூரிய பகவான் வைகாசி மாதத்தில் வரக்கூடியதை நம்ம என்ன பண்ணுவோம், ரிஷபத்தில் வரக்கூடியதை என்ன சொல்லுவோம்னு சொன்னால் சூரியன் மேஷராசிலேருந்து ரிஷப ராசிக்கு வருகிறார். அப்போ ரிஷப ராசியில் சூரிய பகவான் இருக்கார். அதே போல் ரிஷபத்தில் பார்த்திங்கன்னா புதன் இருக்கார். மிதுனத்தில் ஜாதகத்தில் குரு, மிதுனத்தில் ரிஷப ராசியில் ஜென்ம குரு இருந்தது, இப்போ மிதுன ராசிக்கு ஜென்ம குருவாக வருது. அடுத்தது கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் ஜாதகத்தில் கேது. இப்படி கிரகங்கள் அப்படி பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கும்பத்தில் பார்த்திங்கன்னா சனி ராகு. அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மீனத்தில் பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான். இதுதான் அந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய கிரக நிலைகள், கிரக சேர்க்கைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிரகத்தை வைத்து தான் இந்த வைகாசி மாதத்தில் மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரையில் இவங்களுக்கு என்னென்ன ராசி பலன்கள், எந்தெந்த ராசி என்னென்ன பரிகாரங்கள் கண்டிப்பாக பண்ணணும், எந்த ஆலயத்திற்கு போயிட்டு வந்தால் இவங்களுக்கு நல்லது, நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆலயம் போயிட்டு வர்றதுங்கிறது ஒன்று, ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஏதாவது ஒரு கோவிலுக்கு போகிறது அப்படிங்கிறது ஒன்று, அதே போல் என்ன ஸ்லோகங்கள் சொல்லலாம், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது இப்போ அடுத்தது ஆனி, ஆடி, ஆவணி, அப்படி அடுத்தடுத்த மாதங்கள் இந்த கிரக மாற்றங்களால் தசாபுக்தி மூலமாக அடுத்தடுத்து உங்களுக்கு இந்த பலன்கள் அப்படிங்கிறது சில விஷயங்கள் மாறுபடும். ஸோ அப்போ நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை குறைந்த கட்டணத்தோடு, மிக குறைந்த கட்டணத்தோடு இந்த டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும். ஸோ இந்த நம்பரில் நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம். ஸோ உங்களுடைய ஜாதகத்தை, சுய ஜாதகத்தை அனுப்பி கொடுத்து இந்த ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி இதெல்லாம் எப்படி இருக்குது, உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய சூழ்நிலைகள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கடகராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த வைகாசி மாதமானது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். புனர்பூச நட்சத்திரம் முதல் பூச நட்சத்திரம், ஆயுள்ய நட்சத்திரம் வரையில் கடகராசி. இந்த கடகராசி அப்படின்னு சொல்லும்போது ராசியாதிபதி பார்த்திங்கன்னா சந்திர பகவான், நட்சத்திராதிபதிகள் அப்படின்னு எடுத்துட்டோன்னா குரு பகவான், சனீஸ்வரர், புத பகவான். அதே போல் பார்த்திங்கன்னா யோகாதிபதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. குரு பகவான், செவ்வாய் பகவான். பாதகாதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்கிர பகவான். மாரகாதிபதிகள் யாருன்னு கேட்டிங்கன்னா சூரிய பகவான், சனீஸ்வரர். ஸோ இந்த கடகராசி எப்படி இருக்கும்? இந்த கடகராசிக்கு அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நல்லவர் கூடவும் பழகுவீர்கள், கெட்டவர்கள் கூடவும் பழகுவீர்கள். ரெண்டுமே உங்களுக்கு கிட்ட உண்டு. அதே போல் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஆனால் நீங்களாக இருப்பீங்க. இதையும் பார்ப்பீங்க, ஆனால் நீங்களாக இருப்பீங்க. அது உண்டு. சூழ்நிலை அறிந்து அதுக்கு தகுந்தபடி ஓரளவுக்கு கொண்டு போவீங்க. அது உங்கள் கிட்ட இருக்குது. எல்லோரிடமும் நல்ல பெயர் வாங்கிடுவீங்க. எல்லார்கிட்டையும் ஒரு நல்ல பேர் வாங்கணும், அது பேர் வாங்கிடுவீங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இளம் வயது முதலே கடவுள், சுவாமி சம்மந்தப்பட்டது அப்படின்னு எடுத்துட்டா எல்லாமே உங்களுக்கு பார்த்திங்க பார்த்திங்கன்னா தெய்வ வழிபாடு, தெய்வ சிந்தனைகள் இதெல்லாம் உங்களுக்கு எப்பொழுதுமே நிறைந்து இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய இதில் பார்த்திங்கன்னா சில விஷயங்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு உண்மையான ஒரு சில குருவை தேடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் மனசில் வரும். உண்மையான குருவை தேடணும், உண்மையான ஒரு சித்தரை தேடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் கடகராசி பொறுத்தளவுக்கு வரும். இன்று வரை
இதுவரையில் என்ன நடந்தது? இதுவரையில் இந்த கடகராசி பொறுத்த அளவுக்கு இப்போவும் சொல்கிறேன், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், அஷ்டமத்தில் தான் சனி, அஷ்டம சனி தான் இன்னும் நடந்துட்டுருக்கு. 9ல் இப்போ சனி மாறுனது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி அதை அந்த மாறுதலை வைத்து பலன்களை சொன்னாங்க. இப்படி இருந்தால் என்னென்ன பலன்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத சொன்னாங்க. ஆனால் அஷ்டம சனி தான் நடக்கிறது. அடுத்த வருஷம்தான் உங்களுக்கு சில மாற்றங்கள், சில நல்ல விஷயங்கள்லாம் வரும். அதுலேயும் இப்போ எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் விரயத்தில் குரு பகவான், இந்த குரு பகவான் இப்போ இந்த குரு பயிற்சியானதும் விரயத்தில் ஆயிருக்கு. அப்போ இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? வைகாசி மாதம் செலவுகள் அதிகரிக்கும், சுப செலவுகள் அதிகரிக்கும். அதாவது வந்து பார்த்திங்க, இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வேலைகள், தொழிலில், வியாபாரத்தில் இருந்து வந்த மோசமான நிலை, வெறுப்பு நிலை மாறி இனிமேல் ஓரளவுக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. கடகராசிக்காரர்கள் அவங்க மகனோ தாமதமாக இருந்து வந்திருக்கக்கூடிய திருமணங்கள்லாம் ஒரு சுப முடிவுக்கு வரும். ஸோ அதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். அதே போல் ஒரு சிலருக்கு அந்த கோர்ட்டு கேஸ், சில வழக்குகள்லாம் வந்து நிலுவையில் இல்லாமல் ஓரளவுக்கு சில விஷயங்கள்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியக்கூடிய சூழ்நிலை வைகாசி மாதத்தில் வரும். சில விஷயங்கள் வைகாசி மாதத்தில் நல்லபடியாக முடியும். அதே போல் கடகராசிக்கு அப்படின்னு சொல்லி விரயஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால நிறைய சுப செலவுகள் நிறையா வரும். 1-2 இல்லை, நிறையா வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னதே, பணம் கிடைக்குதே அப்படி லோன் கிடைக்குதே, பணம் வருது அப்படின்ட்டு நீங்கள் வாட்டுக்கு நிறைய வாங்கி போட்டுட்டு பின்னாடி கஷ்டப்படாதீங்க. எதுக்கு தேவையோ அதுக்கு மட்டும் லோன் வாங்குங்க, எதுக்கு பணம் தேவையோ அதுக்கு மட்டும் சில விஷயங்களை பண்ணுங்கள். எல்லாம் கிடைக்குதேன்னு வாங்கி போட்டு பின்னாடி நீங்கள் கஷ்டப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களை யாராலையுமே காப்பாற்ற முடியாது. ஏன்னா இங்கே இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அஷ்டம சனி, விரயம், எல்லா பக்கமுமே கொஞ்சம் பிரச்சனைகள் தான் இருந்தாலும் நீங்கள் சமாளித்து தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதே மாதிரியே பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கடகராசிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் முயற்சி ஸ்தானத்தை நேரடியாக பார்க்கும் குரு பகவான் அப்படின்னு சொல்லலாம். நேரடியாக தான் இந்த வைகாசி மாதத்தில் பார்க்குறதுல நேரடியாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய தகப்பனார் ஸ்தானம், உங்களுடைய சில விஷயங்கள் எல்லாத்துலேயும் கவனமாக இருங்க. அதே போல் வெளிநாடு பயணங்கள் உண்டு, கணவன் மனைவி ஒற்றுமை உண்டு. சில விஷயங்களில் வந்து சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாலும் அதெல்லாம் சால்வ் ஆகி அடுத்தடுத்த நிலைக்கு போகக்கூடிய நல்ல சூழ்நிலைகள் வரும். உத்தியோகஸ்தர்களுக்கெல்லாம் நல்ல விஷயமாக இருக்கும். அதே போல் தொழில் நடத்துபவர்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்ல விஷயங்களை எல்லாம் கொண்டு வரக்கூடிய அளவுக்கு ஜாதகத்தில் வரும். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் விரயத்தை செய்கிறது அப்படிங்கிறது வாய்ப்புகள் வருகிறதே நிறைய. நமக்கு ஏதாவது சில விஷயங்கள்லாம் வருதுன்னு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா பின்னாடி நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அகலக்கால் வச்சு கஷ்டப்படாதீங்க. ஏன்னா கடந்த எத்தனையோ வருஷமாக இந்த கடகராசி பொறுத்தளவுக்கு நிறையா பிரச்சனைகளை சந்தித்து நிறையா விஷயங்களை சந்திச்சுட்டு வந்துட்டீங்க. ஆனால் இந்த வைகாசி மாதத்தில் சில மாற்றங்களும் உண்டு. சில புதிய முயற்சிகள், சில புதிய நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் சில விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும், கவனமாகவும் இருக்க வேண்டும். சில விஷயத்தில் அப்போ தான் ஓரளவுக்கு உங்களால் சக்ஸஸ் பண்ணிகிட்டே உங்கள் ஜாதகப்படி கொண்டு போக முடியும். ஸோ அதனால் எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருங்க, நிதானிச்சிருங்க. பட்டக்கடன் அனைத்தையும் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிடுவீங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சொந்த விட்டு வாடகை வீட்டுக்கு போகக்கூடிய சூழ்நிலை வரும். வாடகை வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது, வாடகை வீட்டுக்கு போகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் கண்டிப்பாக வரும். சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வாடகை வீட்டிலையே இன்னும் ஒரு வருஷம் இருக்கலாம், 2 வருஷம் இருக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு சில பேர் அந்த ஒரு விஷயத்தை கொண்டு வருவாங்க மனசில். பெண்கள் முக்கியமாக வேலை விஷயத்தில் கவனமாக இருங்க. மாணவிகள் படிப்பில் உங்களுக்கு ஸ்கூல் திறந்துடும். வைகாசி மாதத்தை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டில் கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், போக போக சரியாயிடும். முக்கியமாக இந்த அடுத்தடுத்து கொஞ்சம் அதாவது 10th +1 +2 படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் படிப்பில் இன்னும் கொஞ்சம் இந்த இப்போ 9th 10th போனவங்க, +1 +2 போனவங்கலாம் படிப்பில் இன்னும் ஓரளவுக்கு நிறைய கவனத்தை செலுத்தணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எப்போதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கடகராசி பொறுத்தளவுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் இது இப்படி தான் செய்யணும்னு இல்லை, எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப ஒரு சில விஷயங்களை யோசித்து நிதானித்து செய்யுங்க. புதிய வீடு மனை சில விஷயங்கள்லாம் வாங்குவீங்க. நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். குரு பார்வையால் நல்லது மட்டுமே சில விஷயங்கள்லாம் நடக்கும். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மகன் அல்லது மகள் வேலைக்காக உங்களை விட்டு பிரிந்து போகக்கூடிய சூழ்நிலை வரும். வெளிநாடுக்கு போவாங்க, மகளோ வெளிநாடு போகக்கூடிய சூழ்நிலை வரும். உங்களை விட்டு பிரிஞ்சு ரொம்ப தூரம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பாக வரும். சில நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் படிப்பின் காரணமாகவோ தொழில் காரணமாகவோ மனைவி கூட வந்து பார்த்திங்கன்னா சில நேரத்தில் பிரிந்து இருக்கக்கூடிய சில சூழ்நிலைகள் வரும். அவங்களுடைய சில விஷயங்கள்லாம் பார்த்துக்கோங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பரிகாரம், இந்த வைகாசி மாதத்தில் கடகராசி செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு பௌர்ணமி சத்யநாராயண பூஜை பண்ணுங்கள். இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய ஒரு பௌர்ணமி சத்யநாராயண பூஜை பண்ணுங்கள். கால பைரவர் வழிபாடு பண்ணுங்கள்.
குரு பகவான் வழிபாடு சோமம் ஆனந்த சம்போதம் சோமார்க்க கிருதசேகரம் தட்சிணாபி முகமந்தே தட்சிணாமூர்த்தி மாசரையே இந்த ஸ்லோகத்தை சொல்லி வழிபாடு பண்ணுங்கள். அமோகமாக இருப்பீங்க. வாழ்க வளமுடன்.